என்ன அண்ணா என்ன இது எத்தனை பேர் போயிருக்காங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க ஒரே ரத்தம் ஆடை அடிக்குது ஓ சரி சரி கடைசி வேலை உன் வேலை 3 பேர் போயிட்டாங்க இன்னும் உன்னை சேர்த்தா 4 உன்னோட 4 வேற சொல்றேன் மானம் கட்டு பேர் வந்துங்க 3 பேர் போயிட்டாங்க உன்னை சேர்த்தா 4 உன்னோட 4 உன்னோட தொல்லையா போச்சு ஆனா உன்னை சேர்த்தா 4 அதான் உன்னோட சேர்த்தா 4 அது என்ன எதுக்கு சாவ சொல்ற அது யாரு சங்கர் அத்தாவில்ல வீரபாகு 3 பேர் போயிட்டாங்க 3 பேர் போயிட்டா சம்பளத்தோட 4 நான் இன்னும் கல்யாணம் வேற பண்ணலையா போய் கல்யாணம் பண்ணு யாரு பொன்னாண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு சரி அந்த பொன்னாண்டவரை கொல்லணும் எப்படி ஆகுது பார்க்கிறேன் இந்த பொன்னாண்டவரை இதோ இந்த வேளாங்குளத்தில் மூக்கர பிள்ளையார் இருக்கிறது அதை தூக்கி சிலை வைத்து அந்த பொன்னாண்டவரை கொண்டு விடுவேன் பொன்னது
அதிமோசக்காரன் நகவஞ்சியன் சத்தாளன் செக்கடத்திற்கு அதுக்கு வந்து மாறியிருந்தால் மாறிக்க தட்டாதி மகன் செப்பலாம் தானிபவன் என்று மறக்காக கொண்டு வந்தான். இவரு அறுவடைக்கு அருகாமையில் வருந்தவன் கதிரவன் ஐக்கியமிட்டபடியால் இன்று தங்கியிருந்த நாளைக்கு சரியில் என்று தெரிய சட்டாளன் அன்றவன் மக்களை வாங்கி என்னுடைய தூண்டமணி வட்டகத்தில் வைத்திருந்தேன். வாதாடி அவள் குறைத்து மருந்து உருவாகி நலமருத்துவ சத்தியத்தில் அளித்தான் சட்டாளன். அப்பொழுது சப்போரம் என்னுடைய அசைத்தான் அவர்கள் கட்டி வைத்திருக்கின்றேன். என்னுடைய அசைத்தவர் கண்டாலையும் என்னுடைய சத்தியத்தவர் கண்டால் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தேன். அப்பொழுது சப்போரம் இவர்கள் சத்தியம் செய்து வருகிறது என்று தெரிவித்தேன். அப்பொழுது நான் தெரிவித்தான், சத்தியத்தை பார்க்கல சாமி, அசுவ அழுந்து ஓடிவிட்டது, அதுதான் பார்த்தேன், உன்னுடைய சத்தியத்தை பார்க்கவில்லை என்று தெரிவித்தார். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரிவித்தேன். சாமி, ஆடிக்கு குதிரைக்கும் அட்டாத தண்ணீரில் எடுத்த தண்ணீரில் பருவமணி இருந்து ஊக்கம் வர வேண்டும் என்று தெரிவித்தார். அந்த சட்டம் அப்பொழுது சப்பகுணம் என்னுடைய அசுத்தை பார்க்க வேண்டாம், என்னுடைய சத்தத்தை கவனமாக பார்க்க வேண்டும். ஏதாவது வாழ்ந்தவர்கள் பேசினால் மூத்த பிள்ளையார் மூர்த்தமாகவும் உன்னை ஏழ்த்துமாக ஐக்கியம் என்று தெரிவித்துவிட்டேன். சத்தியம் செய்து வந்தேன். அதே பிரகாரம் நான் தட்டிற்குள் வருத்தரிடம் இந்த கடலில் இருக்கக்கூடிய மூக்கர பிள்ளையாரை தூக்கி என் சென்னுக்கு நேராக போட்டு அப்பொழுது அன்னுடைய நடுவாக்கப்பட்டது என்னுடைய நைக்கத்தை தெரிவித்தது. என்னுடைய கூட வந்த கொமர்தண்ணி மந்தவர்களை வீசினேன். மூக்கர பிள்ளையார் 3 துண்டமாகவும் செம்புகுலாசாரி 7 துண்டமாக போய்விட்டான். பாவட்டம் பாறையில் 16 கூறாக பணித்து வைத்துவிட்டு இயல்புகள் வாழ்ந்தாமல் காப்பு கட்டி வைத்துவிட்டு இந்த கருப்பதற்குரிய காரியம் விகிதம் சென்று என்னுடைய நெல்லிவிடத்துக்கு என்னதான் ஆபத்து என்றுதான் தெரியவில்லை. என்னுடைய தப்பியும் தங்கையும் சரியாக விட்டு வந்தேன். தாயே, நான் இப்படி என்ன செய்தேன்? நான் தண்ணீருக்குள் சத்தியம் வரும்பொழுது முத்தப்படி தமிழ்வசியில் செவியில் கேட்டேன். என்னுடைய நெல்லிவிடத்துக்கு ஏதாவது ஆபத்து என்றுதான் தெரியவில்லை. அட்டவா, இப்பொழுது இந்த கருவில் இருக்கக்கூடிய காடுதலியை சந்தித்து பிறகு செல்ல வேண்டும். வெற்றியை பெற்ற மெடிதல் கோமல் கொண்டு வெற்றியை பெற்ற மெடிதல் கோமல் கொண்டு இந்த துக்கை காணிக்காக அடவா தெய்வமே 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 அம்மா காளிகத்தியாகி அம்மா அம்மா தாயே எதிர்ஜை புகழ் பெற்ற இப்பரியன் தாயே காளியே அம்மா எதிர்ஜை புகழ் பெற்ற தாயே இப்பரி காளியே அம்மா எதிர்ஜை புகழ் பெற்ற இப்பரியன் தாயே காளியே அம்மா எதிர்ஜை புகழ் பெற்ற தாயே இப்பரி காளியே துக்கை
கேட்டது. இது உத்தரவத்தில் ஒரு சொல்ல வாழ்த்துக்கும் நாடோடி பத்தினி வளர்ந்தாங்க. கோபுல சின்ன அத்தா அம்மன் பெருமை ஜியா பெருமை ஜபிக்கத்தான் வைத்தா பாலியை பயணிக்க படுகின்ற பயமுடைய வேறுமாக சாப்பிடுகிற எக்கியமா சென்றுவிட்டார். அம்மா விட்டு வாங்கி சொல்ல இருந்தால் நீ நெட்ட விட்டு காட்டுங்க அம்மா. அந்த தட்டாகி நோக்கி சத்திய வரும்பொழுது அறுவடை விட்டு வரும்பொழுது எத்தனையோ சவடுகளால் நெல்லப்பட்டது தாயே. அம்மா 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 குட்டைகள் பாறையில் கூவையாளருக்கோ காடிதே அம்மா குட்டைகள் அதையும் தடுத்து வந்தேன் தாயே. அம்மா அம்மா பூனை குரு காட்சி போட்டியிடம் பாய்ந்தாலே காடிதே. அம்மா பூனை குரு காட்சி போட்டியிடம் பார்த்தாலே காடிதே. என்ன நடந்தாலோ செல்வன நாட்டுக்கு புகை வாழை. அம்மா என்ன நடந்தாலோ செல்வன நாட்டுக்கு நான் அறுபடி விட்டு அந்த சம்பளத்தை சத்தத்துக்கு செல்லப்படுது பூனை குறுக்காக பாக்கிதல் அம்மா. அதையும் தடுத்து வந்தேன் அம்மா. அது மட்டுமல்ல தாயே அம்மா சாலை குரு காட்சி சர்பதடாயாச்சி காடிதே. அம்மா சாலை குரு காட்சி சர்பதடாயாச்சி துர்க்கை மாறே. காட்சி சர்பதடாயாச்சி காடிதே. அம்மா சாலை குரு காட்சி சர்பதடாயாச்சி காடிதே. என்ன நடந்தாலோ என்பத நாட்டுக்கு புகை மாறை. அம்மா என்ன நடந்தாலோ என்பத நாட்டுக்கு காடிதே. அப்பா நான் அறுவடை விட்டு சத்தத்தை செல்லப்படுது சாலை குறுக்காக பாய்ச்சது தாயே. அதையும் தடுத்து வரப்படுது அம்மா. அம்மா மன்னன மூட்டை முன்னால எதிர்பட்டான் காடிதே. அம்மா வந்தன தட்டானோ முன்னால வந்தானே காடிதே. அம்மா மன்னன மூட்டையும் முன்னால எதிர்பட்டான் காடிதே. அப்படி விட்டு வரும்பொழுது மண்ணால் மூட்டை முன்னால வந்து கொண்டே இருந்தது அம்மா. அதை தடுத்து வரும்பொழுது அம்மா என்னை கூட சக்க முன்னாலே அது பட்டான் காடிதே. அந்த கூட சக்க முன்னால வந்தாரே காடிதே. அந்த சட்டாளன் கருவில் இருக்கக்கூடிய முக்கிய பிள்ளையை தூக்கி செசுக்கு நேரக்கப்பட்டு கோயில் அடிக்காம பாவி அடுத்து அலுவலகக்கார நகவஞ்சியன் சட்டாளன். அப்பொழுது என்னுடைய கூட வந்து வீசுதே மூக்கத்தும் பிள்ளையார் 3 துண்டமாகவும் செப்பவராசார் 7 துண்டமாக போய்விட்டார். பாவட்ட பாடியில் 16 கூறாக பழுத்து வைத்து விட்டு ஈரடுகள் வாழ்ந்தவர்கள் காப்பு கட்டி வைத்து விட்டு
நான் தண்ணீருக்குள் மறுத்தாலும் மொத்தப்படி தவறு விஷயம் செவில கேட்டேன். என்னுடைய உத்தமத்தில் ஒரு சில வாசகம் கோவில சில்லையார் எங்கே அம்மா சென்று விட்டார்களோ தெரியவில்லை. அம்மா அம்மா காளியதேவி, அம்மா தாயே, அம்மா முத்தாதி, அம்மா காளியதேவி, அம்மா அம்மா தாயே, அம்மா என்ன நினைத்தாலோ இனிமேல் நினைத்தாலோ காளிதே, அம்மா என்ன நினைத்தாலோ நினைத்தாலோ காளிதே, அம்மா என்ன நினைத்தாலோ இனிமேல் நினைத்தாலோ காளிதே, அம்மா என்ன நினைத்தாலோ நினைத்தாலோ காளிதே, அம்மா கருமையில் ஐயாமல் அறிவிடி சொல்லம்மா காளிதே, அம்மா கருமையில் ஐயாமல் அறிவிடி சொல்லம்மா காளிதே, அம்மா கருமையில் ஐயாமல் அறிவிடி சொல்லம்மா காளிதே, அம்மா கருமையாமல் அறிவிடி சொல்லம்மா காளிதே. காளிதேவி ஒன்றுக்கு வாய்ப்பு இருந்தால் என்னுடைய பூர்வமர்ந்த கபர்தட்டி மந்திரமலை என்னுடைய உயிரை நேரம் செய்தது. மேற்கே சிக்கனம் திருக்கோணம் அடிக்கொழுந்து அந்த பொன்னிவள நாட்டு கோட்டை நெல்லிவள கோட்டையை நேர்மையாக ஆண்டு வருகின்ற பொன்னர் என்ற பொன்னாடவரை மரமரக்காலை கொடுத்து பொன்மரக்கால் என்று அந்த தகராக சென்று அடைக்கலம் கொடுத்த மரக்கால் என்னுடைய மரக்கால் பொன்மரக்கால் கொடுங்கல் சாமி என்று அழைக்க அவர்கள் தாங்கள் சூடாமணி ஒளி வீசியதால் அந்த கால் பவுன் பொன்னெடுத்து மேற்பூசாக பூசி மரக்காலை தந்திர சூழ்ச்சியாக கொடுத்ததினால் அந்த பொன்னாக இறங்கிவிட்டது, அந்த மரமரக்காலாக தங்கிவிட்டது. அந்த மரக்காலை கொடுத்த மரக்காலை உண்மையாக கொடுக்க பாலூட்டிய வீட்டிற்கு பாதகம் நடத்தி விட்டான் படுபாவி சண்டாளன் செம்பகுல ஆசாரியன் அவர். இந்த வடதேசி மக வெள்ளக்குளத்தூர் நாரைபரவாத 48 குமிழி, பச்சி பரவாத 16 குமிழி, உள்குமிழி புகழ்ந்து பிறகுமிழி வருக வேண்டும் என்று அண்ணவன் வாக்குரிமை கொடுத்தான். அதற்கும் அண்ணவர் பொய் சத்தியம் என்று அண்ணவன் நினைத்து உள்குமிழி இருந்து பிறகுமிழி வந்து விட்டீர்கள், பிறகுமிழி இருந்து உள்குமிழியாக செல்ல வேண்டும் என்று வாக்குரிமை கொடுத்தார். அந்த சத்தியத்தை நிர்ணயம் செய்து விட்டார். அப்பொழுது தந்தர் சூழ்ச்சியால் இது அன்னவரை கொன்று விடலாம் என்று சதித்திட்டம் செய்வதற்காக அந்த கரையின் மேல் இருக்கும் மூக்கரபிளையரை தூக்கி அன்னவரை கொன்று விடலாம் என்று அன்னவன் சதித்திட்டம் செய்தான். அப்பொழுது தெய்வம் நிறைந்த அந்த வடதேச கைலங்கிரி ஈஸ்வரனிடத்திலே குலத வாக்கியம் இல்லை என்று தாமரையும் குன்னுடையார்களையும் ஈஸ்வரனிடத்திலே வாக்குறு கேட்ட பிறகு அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்த வாக்கின் அருளால் அன்னவர்கள் தெய்வ அருள் நிறைந்த காரணத்தினால் அந்த நிழலாக காட்சியளித்து விட்டது. கோபம் கொண்டது, வாளை எடுத்து வீசினார். மூக்கரபிளையாரை 3 துண்டமாகவும் செம்பகுல ஆசாரி அன்னவர்களை 7 துண்டாக வீசிவிட்டார். 7 துண்டாக வீசிய மாத்திரத்தில் அந்த முண்டமாகப்பட்டது என் காலடியில் விழுந்தது தலை, அந்த சிரசாகப்பட்டது பாவட்டாம்பரையில் விழுந்து 16 கூறாக அந்த பாவட்டாம்பரையில் கூறாக போட்டுவிட்டு துர்க்கமா கரையில் மேவும் துஷ்டமா காளி என்றோல் என்னிடத்தில் தாங்கள் பட்டூர் கோட்டையில் என்ன ஆபத்து நேர்ந்தது என்பதற்காக என்னிடத்திலே வாக்குரிமை கேட்டார். அன்னவர்களுக்கு காளியடாம் மறியடாம் கவல் காக்க வந்த வேண்டாம், காளியடா மாடியடா காவல் காக்க வந்தேனடா, காளியடா மாடியடா காவல் காக்க வந்தேனடா, சமயபுரம்
அண்ணவனிடத்தில் திக்கற்றார்க்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். அண்ணவனிடத்தில் ஒரு பொய்யை சொல்லி நானும் தப்பித்து விடுகிறேன். ஏன் கோப கையாக இருக்கின்றார்? அண்ணவனிடத்திலே இரத்தவனாக அண்ணவன் கையில் தோன்று கொண்டிருக்கிறது. இது ஒரு அண்ணவனிடத்தில் நானும் பொய்யை சொல்லி தப்பித்து விடுகிறேன். நிறுத்தமையங்காதீர் வேந்தல் பொன்னாண்டவர் தம்பியாமாவே. நிறுத்தமையங்காதீர் வேந்தல் பொன்னாண்டவர் தம்பியாரே. நிறுத்தமையங்காதீர் வேந்தல் பொன்னாண்டவர் தம்பியாமாவே. நிறுத்தமையங்காதீர் வேந்தல் பொன்னாண்டவர் தம்பியாரே. எங்கள் ஒன்றுக்கும் மன்றாதீர் ஊருக்கு போய் வரும் தம்பியாரே. ஊருக்கு போய் வரும் தம்பியாரே. அங்கே பகிர்ந்து மட்டும் பழுதொன்று நேராதி தம்பியாரே. பட்டூர் கோட்டைக்கு பழுதொன்று நேராது தம்பியாரே. அங்கே சென்று வருவீரே செய்து வருவீரே தம்பியாரே. தம்பி ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். பத்தாவது வத்தனி பழுதோடா உத்தமி. உத்தமா வத்தனி ஒரு சொல்லா வாசம் அருக்கானி நல்லதை இருக்கிறதால் உன் தங்கை அன்னவர் பட்டூர் கோட்டையில் தாங்கள் பகரமாக சென்று வென்று ஜெயம் பெற்று வருவீர்கள். வீரம் உமக்கு வீரவாளாக தருகிறீர். காணிக்கு கணிக்கு தேவி சொல்ல கணிக்கு தேவி சொல்ல கருத்துடல் கேட்டு பொன்ன போட்டி தழுவிய சனங்களாடி மந்திர மக்களில் மன்மதி விதி நெறினே தெய்வமே தெய்வமே ஆ
தங்கமே 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 அம்மா அம்மா தங்கமே அம்மா நம்ம வெளிநாட்டு கோட்டைகளும் இருந்த களவாக்கி நிற்கிற தங்கமே அம்மா நீ உப்பருவி மீது வயிறுமை ஏறி நின்று வடமாக பார்த்த வடமாகவே கதிர் தாழ்வாராக ஓடிக்கொண்டிருக்கிற தங்கமே அம்மா தங்கமே அம்மா நம்ம நெல்லையாடு கோட்டையில இரு சொந்த களவாகி நிற்கிற தங்கமே அம்மா தங்கமே அம்மா அம்மா அத்தா அத்தானெங்கை அம்மா நவாரை சேனையெங்கை அம்மா அத்தாவும் அத்தாய்க்கு தன்னாரே அம்மா ஆனவாடை சேனையக்கு தங்கையாரே அத்த உள்ளை அத்தனைங்கை தங்கையாரே அம்மா ஆனவாடை சேனையெங்கை அம்மா அத்தவுள்ளை அத்தையங்கை தங்கையாரே அம்மா ஆனவாடை சேனையங்கை தங்கையாரே அம்மா கோபமுள்ள தம்பியங்கை தங்கையாரே அம்மா புறவாடை சேனையங்கை தங்கையாரே அம்மா கோபமுள்ள தம்பியங்கை தங்கையாரே அம்மா கூட வரும் சேனையங்கை தங்கையாரே அம்மா கோபமுள்ள தம்பியங்கை தங்கையாரே அம்மா புறவாடை சேனையங்கை தங்கையாரே அம்மா கோபமுள்ள தம்பியங்கை தங்கையாரே அம்மா கூட வரும் சேனையங்கை தங்கையாரே அம்மா பாரதேதில் பயணிக்கும் பனிரண்டானை குலமுறை அம்மா பாரதேவி உலகனைக்கும் தங்கையாரே அம்மா 12ஆம் காப்பாடித்த தங்கையாரே சாப்புகாரும் எங்கை அம்மா தங்கையாரை நமது குலவாடை அம்மா நிஜமாலை காப்பனைக்கு தங்கையாரே அம்மா அதமுள்ள தேவியே தங்கையாரே தங்கமே நம்முடைய நெல்லையாட்டு கோட்டையிலும் இரு சொத்து களவாக்கி நிற்கிறே அம்மா நம்முடைய கோபுல சின்னையர் எங்கை அம்மா சென்று விட்டான் அம்மா அத்தமிழத்த அமர் பெருமா செய்ய பெருமா செடிக்கத்தான் ஐத்துனர் எங்கை அம்மா சென்று விட்டான் அம்மா தங்கமே அம்மா தமிழை மொழியடித்தால் விண்ணப்பம் நேருமின்றி பழுக்கி பாருமிதல் மொழியடிக்கும் 12 பெறமுடைய வீரபுர சாம்பகன் எங்கே அம்மா சென்று விட்டான் நான் வருவதை கண்டாலும் ஓடோடி வருவார்களை தங்கமே அம்மா தங்கமே அம்மா அம்மா பத்தினி நீ வளர்த்த 12 நீ வாதி அம்மா பத்தினியே நீ வளர்த்த 12ஆம் பாடின அச்சனை குட்டி எங்கே தங்கையாரை அம்மா பச்சனாயி குட்டியங்கே தங்கையாரே குட்டி எங்கே தங்கையாரை அம்மா பச்சனாயி குட்டியங்கே தங்கையாரே அப்பா தங்கமே பதிக்கால் பால்சாப்படு பச்சைமார் ஆய்க்குட்டை எங்கே அம்மா சென்று விட்டது நாடு வருவதை கட்டால் ஓடி ஓடி வறுமை தங்கமே ஒன்று வாங்கி பேசாமல் மதமாக இருந்தால் நான் என்ன என்று கதை அம்மா 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 தங்கமே அம்மா முத்தாமையே பத்தினியே ஒரு சொல்லி வாசகா முத்தமியே பத்தினியே ஒரு சொல்லு வாசகியே நீ சொல்லும் அம்மா தங்கையாரை சொல்லும்மா தங்கையாரே நாடாலும் பத்தினியே
நல்ல தந்தை என் பிறப்பு நடந்த செய்தி எந்த நீரும் சொல்லுவேயும் அம்மா நடந்ததையும் என் நேரத்தில் சொல்லுவே அம்மா நடந்த செய்தி எந்த நீரும் சொல்லுவே அம்மா அம்மா நடந்த செய்தி எந்த நேரத்தில் சொல்லுவே அம்மா அம்மா வெள்ளாளன் பத்தினியே பிரபதியவா பச்சராமே வெள்ளாளன் பத்தினியே பிரபதியே தந்தையாரே என்னவென்று சொல்லுவே அம்மா அம்மா விராத என்னிடத்தில் சொல்லுவே அம்மா ஒன்று வாய் பேசுவது வசனமாக இருந்தால் நான் என்ன காப்பேன் அம்மா அப்பா சங்கமே ஒன்று வாய் பேசுவது இருந்தால் என்னுடைய கூட பிறந்த குமரதாடி மந்திரவாளை தற்கொலை செய்கிறேன்
மீது வலையெடுத்து வந்து விட்டார்கள் என்பதற்காக படைவெட்ட சென்று பட்டு படிகளை சேர்த்து விட்டார் அல்லா. படிகளை சேர்த்து விட்டார் அல்லா. நெல்வெள்ளி ஓட்டில் பொல்லாத கனவுகளின் சஞ்சார பாதி கண்டிருக்கின்றது அல்லா. அந்த சதிகர நட்டனுக்கு அடைக்கல கொடுக்க வேண்டாம், அரவணை விட்டு போக சொல்லுங்கள் அல்லா. அல்லா என்று அழுது கொள்ளுகிறேன் அல்லா. தாங்கள் என்ன தெரிவித்து விட்டீர் அல்லா, என்ன தெரிவித்து விட்டீர் அம்மா. நமது அரவணை வந்தவரை போய் என்று சொன்னால் மகா பாவங்கள் நேர்ந்து விடும் அம்மா. தாங்களோ சின்ன சிறு வயதாக இருக்கின்றாயே, தாங்கள் கண்ட கனவுகள் பலிக்காத அரவணை சென்று விளையாண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாய். நான் கண்ட கனவுகள் அனைத்து வேண்டாம் முடிந்து விட்டதல்லா, முடிந்து விட்டது. கவலைப்பட வேண்டாம். அத்தனை கொண்டது அழிய வேண்டுவதை வெட்டி கருவருக்கவனுடைய மனம் தாராத தங்கமே, தாராது. அம்மா தங்கமே, அத்தாவை கொன்றதோரு அத்தாவை அடியாதை பெற்றோனே, அத்தாவை கொன்றதோரு அடியானோ, அத்தாவை கொன்றதோரு அடியாதை பெற்றோனே. தங்கமே, அத்தனை கொண்டது என்ன வேண்டும் என்று பழிக்கு பழி வாங்கி வருகிறேன் அம்மா என்று சொன்னேன். சின்னனும் ஆண்ட மடிந்த பிறகு வையமலையும் எழுந்த பிறகு தாங்கள் ஒருவராவது எனக்கு துணை என்று இருந்தேனே அல்ல. தாங்களும் என்னை விட்டு போவதற்கு உனக்கு எப்படி மனம் வந்து விட்டது? நெல்வெள்ளாடு ஓட்டில் நமது தந்தையும் தாயும் காலமான பிறகு என் முகத்தை கண்டு தங்கமே, எப்போது பார்த்தாலும் அலர்ந்த மலர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகமாகப்பட்டது அம்மா. இன்று மட்டும் வாட்டவரா இருக்க காரணம் என்னவென்று கேட்கவில்லையா? நான் தெரிவித்தேன். நமது தந்தையும் தாயும் இல்லாத காரணத்தினால் என் மனமாகப்பட்டது வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணா என்று எடுத்து தெரிவித்தேன். அப்போது என்ன தெரிவித்தேன் அம்மா? நமது தந்தையும் தாயும் இல்லை என்பதற்காக வேதனை வேண்டாம் அம்மா. தாயும் தந்தையாக தாங்கள் இருக்கின்றாய் சொன்னாயே, இப்போது என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனம் வந்து விட்டதல்லா, மனம் வந்து விட்டதல்லா. எனக்கு துணையாக இருப்பா என்று எண்ணி உருவியும் பிறகு வேடு சென்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனம் வந்து விட்டதல்லா. அத்தனை கொண்டு வர வேண்டுவதை தப்பிய கொண்டு ஒரு தைரிய வேண்டுவதை அங்க கொண்டு 22 கோளர் 32 56 ஆட்டார்களை கருவிருக்கவனுடைய மனம் தாளாது. தங்கமே தங்கமே, அண்ணாவோ தப்பியாக கொன்றதோரு தப்பியாக தப்பியாரை கொண்டதோடு தப்பியாரை கெடுவானே, தப்பியாரை கொண்டதோடு தப்பியாரை கெடுவானே. அண்ணா, என்னை விட்டு போது உனக்கு எப்படி மனம் வந்து விட்டது அண்ணா? அண்ணா அண்ணா, பணம் குடித்தருண்டு படைமுகமோ படைமுகமோ தானாரிலே எந்த மாமும் கட்டுவல்லா நீங்கள் போக எந்த நாதம் கூடலையே கைமலாலோ மாளிகையில் ஒருவியாலோ நீதி உள்ள மாளிகையில் ஒருவரால நீதி உள்ள அந்தமில்லா பெரியதா
மீனை பிடித்ததுண்டு மீனவரை அறிந்ததில்லை. நெல்லி விளையாடு கோட்டில் என்னை கண்ணும் தனியாக விட்டு போக உனக்கு எப்படி மனம் வந்து விட்டதா? தாயும் தந்தையின்றி வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இப்போ நானும் உன்னை போல ஒரு ஆணாக இருந்திருந்தால் கூட வந்திருப்பேன் அண்ணா. ஒரு பெண்ணாக காரணத்தில் நெல்லி விளையாடு கோட்டில் இருக்க வேண்டும் தங்க வேண்டும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர் அண்ணா. எப்போது எப்போ எப்ப உன்னை காண போகிறேன் அண்ணா. தந்தை இல்லாத அண்ணா தாய் தந்தை இல்லாத பாடிக்கு தாய் தந்தை என்றிருந்தேன் அண்ணா. தாய் தந்தை தாய் தந்தை இல்லாத பாடிக்கு நானுமே தாய் தந்தை என்றிருந்தேன் அண்ணா. தாய் தந்தை இல்லாத பாடிக்கு தாய் தந்தை என்றிருந்தேன் அண்ணா. தாய் தந்தை அண்ணா தாய் தந்தை இல்லாத பாடிக்கு நானுமே தாய் தந்தை என்றிருந்தேன் அண்ணா. தாய் தந்தை என்றிருந்தேன் அண்ணா. தீயுள்ள கோட்டையில் எனக்கு போய் பாவம் பொல்லாதண்ணா அண்ணா. பாவம் பொல்லாதண்ணா தந்தை என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தேன். நெல்லி விளையாடு கோட்டில் என்ன விட்டு போக உனக்கு எப்படி மனம் வந்து விட்டது? நான் ஒரு ஆணாக இருந்திருந்தா கூடவே வந்திருப்பேன் அல்ல. ஒரு பெண்ணாக வந்த காரணத்தால் நெல்லி விளையாடு கோட்டில் இருக்க வேண்டும் தங்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அம்மா கண்ணான கண்மணிய கற்பழிய பத்தினிய கண்ணான கண்மணிய கற்பழிய பத்தினிய அம்மா எப்படி என்னெடுக்க போறதில்லை. அப்பா எப்படி சொன்னாலும் அம்மா என்னெடுக்க போறதில்லை. கஞ்சுக மீது ஏறி கழிவனம் போன பிந்தித்தான் போன அண்ணன் பின்வர காணேன் என்று எந்த விதியோ என்று எண்ணெயை புலம்பி மாது அண்ணமா தேவி என்னை தங்கையும் எது சொல்வி அண்ணா அண்ணா தங்கையும் எது சொல்வ அண்ணரே பிந்தித்தான் போன அண்ணன் பின்வர காடே நன்றி நீர்வழி கண்ணீர் சோர்ந்து மின்மனை இழந்து மேவி அண்ணம்மா தேவி அண்டை தங்கையும் எது சொல்வி அண்ணா தங்கையும் எது சொல்ற அண்ணா என்ன செய்வது? பட்டரு கோட்டு மீது படையெடுத்து வந்து விட்டார்கள் என்பதற்காக படைவட்டம் சென்று பட்டு படிகளும் சேர்ந்து விட்டார் அம்மா. நான் மட்டும் நெல்லி விளையாடு கோட்டையில் தன்னும் தனியாக இருந்து என்ன செய்ய போகிறேன்? என் அண்ணமார்களை வரவழைத்து என் அண்ணமார்கள் எந்த இடத்திலும் ஆண்டு மடைந்திருக்கின்றாரோ தெரியவில்லை. அண்ணனை தேடி வருகிறேன், அண்ணனை பார்த்து வருகிறேன்.